जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य चरितामृतम की चैतन्य महाप्रभु की कृष्ण कविराज गोस्वामी महाराज कृपाल की श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्रील गुरुदेव की जय गौर प्रेमानंदे हरे कृष्णा माता जी। तो இப்போ நம்ம 45 படிக்கலாம். हमारे हाँ कबूझे ना होई प्रसादा हमारे हाँ कबूझे ना गए प्रसादा तुम्हारा चरणे हामी की कोई न अपराधा तुम्हारा சரணே ஆமி கி கைன அபராதா. ஹரே கிருஷ்ணா. நீங்கள் கமலாகாந்தருக்கு காட்டியுள்ள கருணை மிக பெரியது. இத்தகு கருணையை நீங்கள் எனக்கு ஒருபோதும் காட்டவில்லை. அவ்வாறு என்னிடம் கருணை காட்டாமல் இருப்பதற்கு நான் தங்களது தாமரை திருவடியில் என்ன அபராதம் விளைத்தேன். பொருளுரை. இங்கே சைத்தன்ய மகாபிரபு இதற்கு முன்பாக அத்வைத ஆச்சாரியரை தண்டித்த நிகழ்ச்சி நினைவுபடுத்தப்படுகிறது. அத்வைத ஆச்சாரியா பிரபு யோகா வாசிஷ்ட நூலை படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரை அடித்தார். ஆனால் தம்மிடம் வரக்கூடாது என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. ஆயினும் கமலகாந்தரோ மகாபிரபுவின் முன்பு ஒருபோதும் வரக்கூடாது என்ற கட்டளையினால் தண்டிக்கப்பட்டிருந்தார். எனவே சைத்தன்ய மகாபிரபு கமலகாந்த விஸ்வாசருக்கு அதிக கருணையை வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்து அவரை கௌரவதற்கு ஒரு ஸ்ரீ அத்வைத ஆச்சாரிய பிரபு விரும்பினார். ஏனெனில் மகாபிரபு தம்மை காண்பதிலிருந்து கமலகாந்தரை தடுத்து நிறுத்தினார். ஆனால் அத்வைத ஆச்சாரியரிடம் அவ்வாறு அவர் செய்யவில்லை. இவ்வாறாக கமலகாந்த விஸ்வாசருக்கு காட்டப்பட்ட கருணையானது அத்வைத ஆச்சாரியருக்கு காட்டப்பட்டதை காட்டிலும் பெரியதாகும். ஸோ பார்த்தீங்களா எப்படி இங்கே கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க. கலவாணி மாதாஜி 12.46 படிக்க போகிறோம். ஓகே. ஸோ இங்கே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கிடைக்குதோ அதை வந்து இப்படி நினைக்கிறாங்க. ஓகே. அதிகமான பனிஷ்மெண்ட் கிடைச்சா அதிகமான மெர்சி கிடைக்குது, கருணை கிடைக்குதுன்னு தான். ஓகே, தட்ஸ் அ ட்ரூத். 7 லட்சம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 12.46. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 12.46. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி நீங்களே படிச்சீங்க என்னோட்டும். ஏதசுனி மகாபிரபு ஹசிதே லாகிலா ஏதாசினி மகாபிரபு காசிதே லாகிலா बोलाया कमलाकांते प्रसन्न होइला बोलाया கமலகாந்தே பிரசன்னகாயிலா. இதை கேட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மகிழ்ச்சியில் சிரித்தார். உடனடியாக கமலகாந்த் விஸ்வாசருக்கு அழைப்பு விடுத்தார். ஸோ இதனால் சிரிப்பு வந்து சார். ஓகே, கமலகாந்த விஸ்வாசம் அழைக்கிறார். ஓகே, தேங்க்யூ மேடம். மலைவாசன் பிரபு 47. हरे कृष्ण. आचार्य को हे हाके केने दिले दर्शना आचार्य कहे हाके केने दिले दर्शना दुई प्रकारे ता घोरे मोरे विडंबना दुई प्रकारे ते करे मोरे विडंबना. Translation. சமயத்தில் அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவிடம் கூறினார், நீங்கள் ஏன் இவரை மீண்டும் அழைத்து தங்களை காண்பதற்கு அனுமதித்தீர்கள்? இவர் என்னை 2 வழிகளில் ஏமாற்றியுள்ளார். ஓகே, 2 விதத்துல என்னை ஏமாத்திட்டீங்க. அதிகமான கருணை கொடுத்தீங்க, அவர் திருப்பி பார்க்கவும் செஞ்சிட்டீங்க என்றார். ஓகே. சுனியா பிரபு ரமணா பிரசன்ன ஹொய்லா படிங்க. சுனியா பிரபு ரமண பிரசன்ன ஹொய்லா दुहारा अंतरा कथा दुहे जे जानिला
அந்தர கதா சுகேசே சாட்டினார். இதனை கேட்டு சைத்தன்ய மகாபிரபுவின் மனம் மகிழ்ச்சியுற்றது. இருவரின் அந்தரங்க பேச்சுக்களை உள்ளத்தை அவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. சரி, பிருந்தாமராஜ் நீங்க படிக்கணும் 49. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा माता जी. प्रभु को है बाउलिया आए अच्छे कहे करा. प्रभु हगे बाउलिया ऐसे हगे करा. आचार्य रजा धर्म हानि से आचारा. आचार्य दशा धर्म हानि से आचरा. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கமலாகாந்தரை அறிவுறுத்தினார். நீங்கள் விஷயங்களை உண்மையாக அறியாத ஒரு போலியாக உள்ளீர். ஏன் இவ்வாறு செயல்படுகிறீர்கள்? என் அத்வைத ஆச்சாரியரின் சொந்த விவகாரங்களில் தலையிட்டு அவரது தர்மத்தினை சேதமடைய செய்கிறீர்கள். பொருளுரை. கமலாகாந்த விஸ்வ தனது அறியாமையினால் ஜெகநாதபுரியின் மாமன்னரான பிரதாப ருத்ரரிடம் அத்வைத ஆச்சாரியருடைய 300 ரூபாய் கடனை தீர்த்து வைக்கும்படி கேட்டார். ஆனால் அதே சமயத்தில் அவர் அத்வைத ஆச்சாரியரை பரமபுருஷ பகவானின் அவதாரமாகவும் நிலைநாட்டி இருந்தார். இது முரண்பாடானதாகும். பரமபுருஷ பகவானின் அவதாரம் ஜட உலகில் ஒருபோதும் யாருக்கும் கடன்பட்டதாக இருக்க முடியாது. ஒரு ரசத்தினை மற்றொரு ரசத்துடன் கலந்து உருவாக்கப்படும் இது போன்ற முரண்பாடான கூற்றுகள் சைத்தன்ய மகாபிரபுவை ஒருபோதும் மகிழ்ச்சி ஊட்டுவதில்லை. இவை ராசபாஷா என்று அறியப்படுகின்றன. நாராயணரை ஏழ்மையில் பாதிக்கப்பட்டவர் என்று கூறுவதிலும் இதே மாதிரியான முரண்பாடு தான் உள்ளது. தரித்திர நாராயணன் சொல்றாங்க. மாயாவதி சொல்றான். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்கு. தரித்திர நாராயண் தரித்திரனே கிடையாது, ஆனால் அவர் தரித்திர நாராயணன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ராசபாஸ் எப்போ ஆயிடுச்சுன்னா, அத்வைத ஆச்சாரியா முழுதற் கடவுள், ஆனால் அவருக்கு கடன் இருக்குன்னா முழுதற் கடவுள் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்ய சமகரஷ வீரியஸ்ய ஸ்ரீயா ஞான வைராங்கிய செய்வ சன்னமாக இதுங்கண்ணா 6 விதமான செல்வங்களும் நிறைஞ்சிருக்கிறது தான் பகவான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. 50 we are going to do 50. Okay, 12.50. Sorry, 12.50 50. Okay. ஸோ அதனால் 6 விதமான அப்ளையன்ஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு பகவான் பேர். அவரை தரித்திரம்னா அப்படி தரித்திரம்னா ஒன்றுமே இருக்காது இல்லையா? ஸோ தரித்திர நாராயண நேமே தப்பு. ராசாபாஷம். ராசாபாஷனா சைத்தன்ய மகாபிரபு பக்தராக இது பண்ணுறாரு. அவரை கோபி லீலீல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது ராசபாஷா. ஓகே, அந்த மாதிரி. இப்போ 50 தானே படிக்கணும். ஆசிரி படிக்கிறியா? 50. प्रतिग्रहा कबुना गोरिबे राजधना विषयिरान्ना खैला दुष्ट हाय मना. Translation. Advaita Acharya, my spiritual master, should never accept charity from rich men or kings. Because if a spiritual master accepts money or grains from such materialistic, his mind becomes polluted. His mind becomes polluted. Jai Shri Prabhupada. It is very risky to accept money or food from materialistic persons. For such acceptance pollutes the mind of charity's recipient. According to Vedic system, one should give charity to sannyasis and brahmanas, because one who thus gives charity becomes free from all sinful activities. Firmly, therefore, brahmanas would not accept charity from a person unless he is very pious. Lord Chaitanya Mahaprabhu gave his instruction for all spiritual masters. Materialistic persons who are not inclined to give up their sinful activities like illicit sex, intoxication,
gambling and meat-eating sometimes want to become our disciples, but unlike professional spiritual masters who accept disciples regardless of their condition, Vaishnavas do not accept such weak disciples. One must at least agree to abide by the rules and regulations for a disciple before a Vaishnava Acharya can accept it. In fact, a Vaishnava should not even accept charity or food from persons who do not follow the rules and regulations of Vaishnava principles. இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்களா, வைஷ்ணவர் வந்து ஒரு சேரிட்டியோ ஃபுட்டோ அக்செப்ட் பண்ணக்கூடாது. யார் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலையும் வைஷ்ணவ பிரின்சிபல்ஸ், ஃபுட்டு அக்செப்ட் பண்ண முடியாது, சேரிட்டி அக்செப்ட் பண்ண முடியாது. அது சேரிட்டி கிடையாது, அது பிஸ்னஸில், அது பிஸ்னஸ். சம்மோன் இஸ் ஹெல்பிங் மீன்ஸ் தட் சேரிட்டி. ஓகே, இஸ்கான் தான் வரும். இஸ்கான் கேன் டைஜஸ்ட் எனி திங், நாட் அ சிங்கிள் பர்சன். இட்ஸ் வைஷ்ணவா. ஏன் வைஷ்ணவா தானே போட்டிருக்கு, இட்ஸ் ஃபார் அ சிங்கிள் பர்சன் இல்லையா, அவர் தான் யூ கேனாட் அக்செப்ட் இட். இஸ்கான் கேன் டைஜஸ்ட் எனி திங். இஸ்கான் வந்து ஆர்கனைசேஷன் பிரபாதர் சேத்திரி மாமன் பெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க எது இருந்தாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணாமல் உள்ளாங்க. நம்ம நல்ல ஃபேவ். ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் சேரிட்டியும் இதுவும் அக்செப்ட் பண்ணலாம். 51 ஏன்னா அந்த மெட்டீரியலிஸ்ட் பர்சனுடைய சென்ட்ரல் ஆக்டிவிட்டி அப்படியே அந்த பிராமணர் எடுத்துக்கிறார். யார் சேரிட்டி கொடுத்தாங்களோ அவங்களுடைய சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பாவகாரியங்கள்லாம் பிராமணர் எடுத்துக்கிறார். அதனால் பிராமணர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்ட வந்து தானம் வாங்கணும், ரொம்ப பயாஸ் பர்சன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா இந்த பாவகாரியங்கள் இவருக்கு வந்துடும். ஓகே, 51 ஹரணி படிக்கிறியா, உனக்கு முடியுமா? ஓகே, மனதுஷ்டா ஹவிலேனா ஹே கிருஷ்ணேர ஸ்மரணா कृष्ण स्मृति विनहया निष्फला जीवना. கொஞ்சம் படம் கொடுக்கும் ஏன்னா கேட்க. When one's mind is polluted, it's very difficult to remember Krishna. And when remembrance of Krishna is hampered, one's life is unproductive. But a devotee should always be alert, keeping his mind in sanguine state, so that he can always remember Lord Shri Krishna. The Shastras state, Smartavya Satatam Vishnu. In devotional life, one should always remember Lord Vishnu. Srila Sukadeva Goswami also advised Maharaj Parikshit, Smartavyo Nityasa. In second canto, first chapter of Srimad Bhagavatam, Sukadeva Goswami advised Parikshit Maharaj, Tasmad Bharat Sarvatma Bhagavaneeshwaro Harihi One, O descendant of King Bharata, one who desires to be free from all miseries must hear about, glorify, and also remember the Supreme Personality of Godhead, who is the Super Soul, the Controller, and the Savior from all miseries. Bhagavatam 2.1.5. This is the summary of all the activities of a Vaishnava. And the same instruction is repeated here. Krishna Smriti Vinu Maya Nishpala Jivana. Sri Rupa Goswami states in his Bhakti Rasamrita Sindhu, Avyakta Kalatvam. A Vaishnava must be very alert not to waste even a second of his valuable time. This is a symptom of a Vaishnava. But association with pounds and shillings men or Vaishyas, materialists who are simply interested in sense gratification pollutes one's mind and hampers such continuous remembrance of Lord Krishna. Sri Chaitanya Mahaprabhu therefore advised Asat Sangha Tyagi, a Vaishnava. A Vaishnava should behave in such a way as to never associate with non-devotees or materialists. CC Bhakti 22.87. One can avoid such association by simply always remembering Krishna within his heart. Therefore, Tasmad Bhag Sarvatma
பகவான் ஈஸ்வரோ ஹரி ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்யச ஸ்மர்த்தவ்யச இஷதாமயம். ஸோ அதனால் பரிஷித் மகாராஜிட்ட வந்து சூரியகர் சுவாமி சொல்கிறார், எல்லா விதமான துன்பங்கள்ல வெளியே வரணும்னா நீ வந்து பகவானை பற்றி திருப்பி கேட்டுட்டு அவரை வந்து புகழ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், எல்லா விதமான பயங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, துன்பங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் சொல்யூஷன். துன்பங்கள்லேருந்து எப்படி பியூர் டிவோட்டிஸ்க்கு பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி கிடையாதா, தாப்பத்திரையா கிடையாது அப்படின்னா அவங்களுக்கும் அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அவங்க அதில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எப்படி அஃபெக்ட் ஆக மாட்டாங்க? ஏன்னா அவங்க பகவானுடைய நாமங்களை ஒருத்தரும் கேட்டுட்டு க்ளோரிஃபை பண்ணுறதுனால அதில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, மதாஷா கதாமிருஷா சுண்வந்தி கதயந்திஷ தபந்தி விவிதா ஸ்தாபா நைதான் மத்கர சேதசா. இந்த 3 தாபத்திரயங்கள்லேருந்து எப்படி வெளியே வர்றாங்கன்னா ஆத்தியாத்மிகா, அதிதெய்வீகா, அதிபௌதிகா. எப்போ வந்து அவருடைய பாஸ்டியம்ஸை கேட்குறவங்க, கிருஷ்ணனுடைய பாஸ்டியம்ஸை கேட்குறவங்களோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நினச்சி பார்த்து இது மாதிரி சாண்டிங் அப்புறம் டிஸ்கஷன் இது மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு துன்பம் கம்மி. ஓகே, இல்லைன்னா துன்பங்கள் இந்த போதிகளும் துக்காலி மசாஸ்வதம். அதே தான் இந்த ஸ்லோகத்திலே சொன்னாங்க, கிருஷ்ண ஸ்மிருதி வினுர்ஹயா, கிருஷ்ண ஸ்மிருதி வினுர்ஹயா நிஷ்பல ஜீவனம். எந்த விதமான பலம் கிடையாது. ஓகே, கிருஷ்ணன் ரொம்ப பண்ணலாம். அந்த ஒரு க்ஷணம் மறந்து போயிட்டால் மிகப்பெரிய ஆபத்து வரும். அந்த ஒரு க்ஷணம் என்ன க்ஷணம் மறந்து போனது? யுதிஷ்டமராஜா அந்த கேம்லிங் விளையாடும் போது ஒரே ஒரு க்ஷணம் மறந்துட்டார் கிருஷ்ணர் வேணாம் அப்படின்ட்டு துரியோதனை என்ன பண்ணான், சகுனி வச்சுட்டான். அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய இது வந்தது பாருங்க. அதான் ஒரு க்ஷணம் கிருஷ்ணர் மறந்தவுடைய விளைவு. அந்த முக்கியமான தருணத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், கிருஷ்ணரை மறந்துடுவோம். அதான் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. ஸ்மர்த்தவ்ய சகலம் விஷ்ணு விஷமத்யவனாஜா சர்வே நிஷேதாய சூயுரேத்திய ஏவ கிங்கரா. தெரியாத உனக்கு ஆசினி ஏன பிரகார மனகிருஷ்ண வியேசேத் சர்வே நிஷேதான சூயுரேத்திய கிங்கரா. அதுன்னு சொல்லலாமே. ஸோ எப்படியாவது மனசில் நினைச்சாலும் போதும் கிருஷ்ணரை, நமக்கு அதுதான் வந்து தலையாய கடமை. தேனக்கென உபாயன மனகிருஷ்ண வியேசேத் நிஷேவியேத் சர்வே நிஷேதான சூயுரேத்திய ஏவ கிங்கரா. இது இன்னொன்று, தேனக்கென உபாயனம் ஏதாவது ஒரு உபாயம் மூலமாக கிருஷ்ணன் நினைச்சாலும் ஓகே, அதுதான் சக்ஸஸ். அதே மாதிரி ஆராதித ஹரிஹரி சரஸ்தாதிரைக்கும் நாராதித ஹரிஹரி சரஸ்தாதிரைக்கும் அந்தர்பகிரி ஹரிஹரி சரஸ்தாதிரைக்கும் நான் அந்தர்பகிர் ஹரிஹரி சரஸ்தாதிரைக்கும். இது நாரதமுனி சொன்னார். எப்பவுமே ஹரியை பற்றி நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு போது வேற என்ன ஆராதனை தேவைப்படுது? ஹரியாதனை இருக்கும்போது வேற என்ன ஆராதனை? அதே மாதிரி ஹரியை வந்து இதயத்துக்குள்ளே பார்க்கும்போது வேற என்ன ஆஸ்திரிட்டி வேணும் நமக்கு? ஹரியை வெளியே உள்ளுக்கே வெளியே பார்க்க முடியலன்னா அந்த ஆஸ்திரிட்டினால என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அவர் பண்ணியிருக்காரு. அதனால எல்லா டயத்துலையுமே நம்ம அசோசியேட் இருக்கோம்னா பக்தோட அசோசியேட் இருக்கோம். என்ன பண்ணோம், அசத் சங்கத்தியாக வைஷ்ணவாச்சாரா, அடுத்தவங்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? காய்கறி வாங்குறோமே அந்த சங்கத்தை ஏற்றுக்கிறோமா? பழங்கள் வாங்க போகிறோமே அந்த சங்கத்தை ஏற்றுக்கிறோமா? சங்கத்தை ஏற்றுக்கலை, அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறோம். அவ்வளோதான். எவ்வளோங்க சொல்லி கேட்குறோம், அவ்வளோ சொல்கிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காசை கொடுக்குறோம், வாங்குகிறோம் பொருள். சங்கத்தை ஏற்றுக்கிறதுனா அவர் மேலே இம்ப்ரெஸ் ஆகுது. அவர் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறது. அவர் இப்படி சிரிச்சாரு, நம்மளும் இப்படி சிரிச்சா அப்படி இருக்கும். அவர் இந்த மாதிரி சமையல் பண்ணாங்க, நம்மளும் சமையல் பண்ணலாம். இந்த மாதிரி வி கெட் இம்ப்ரெஸ்டு பை தர் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் வந்து சங்கத்தை ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி சங்கம் ஏற்றுக்கூடாது, சங்கம் கொடுக்கணும். காலாதி மாதாஜி நீங்கள் படிக்கணும். 52 52. ஹரே கிருஷ்ணா குருபதி. லோகலஜ்ஜாஹயா தர்ம கீர்த்தி ஹயாஹானி. லோகலஜ்ஜா ஹயா தர்ம கீர்த்தி ஹயாஹானி. ஐச்சே கர்மனா கரிஹா கபோ இஹா ஜானி. ஐசே கர்மனா ஹரிஹா கபோ இஹே ஜானி. இவ்வாறாக ஒருவன் பொதுமக்களின் பார்வையில் அவப்பெருவை பெறுகிறான். இஃது அவனது தர்மத்தையும் புகழையும் சிதைத்து விடுகிறது. ஒரு வைஷ்ணவர் குறிப்பாக ஆன்மீக குருவாக செயல்படுபவர் அத்தகைய வழியில் செயல்படக்கூடாது. ஒருவன் எப்போதும் இந்த உண்மையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். காசு வாங்கக்கூடாது. ஓகே, சேரிட்டி வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரோஜா மாதாஜி ஹரி கிருஷ்ணா 53 படிக்கணும். 12.53. ஓகே மாதாஜி.
கலாஜ் மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும் 53 இன்னொரு சொல்ல படிச்சுங்க. ये शिक्षा सभागारे सभे मना कैला ये शिक्षा सभागारे जबे मने कैला आचार्य गोसाई मने आनंद भाईला ஆச்சாரிய கோசாங்கி மணி ஆனந்த பாயலா. சைதன்ய மகாபிரபு இந்த அறிவுரையினை கமலாகந்தருக்கு வழங்கிய போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதனை அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக கருதினர். அத்வைத ஆச்சாரியார் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே சொன்னோன்னே ஓகே 54 யார் படிக்கணும்? சரி நீ படிக்கிறியா சார்? நீ படிக்கிறியா? இப்போ இல்லை இவங்க இருக்காங்க. ஓகே நீ படி. ஆச்சாரியரா அபிப்பிராயா பிரபு மாத்ரா புஜே प्रभुरा गंभीरा वाक्या आचार्य समुझे Only Lord Chaitanya Mahaprabhu could understand the intention of Advaita Acharya, and the Advaita Acharya appreciated the grave instruction of the Lord Chaitanya Mahaprabhu. So, ரெண்டு பேரும் தெரியும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க. ஓகே சைத்தன்ய மகாபிரபு தெரியும் அத்வைதாச்சாரிய என்ன சொல்றாங்க. அத்வைதாச்சாரிய பிரபு தெரியும் அவருடைய மனது. சைத்தன்ய மகாபிரபுடைய மனது. ஏதா பிரசதா வேயாச்சே बहुता विचारा ग्रंथ बाहुल्या भये नारी लिखी भारा. In this statement, there are many confidential considerations. I do not write of them all, fearing an unnecessary increase in the volume of the book. நிறைய இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது. பட் ஆனால் அதெல்லாம் எழுத முடியாது. ஓகே ஏன்னா புக்கோட வால்யூம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் அப்படின்றாங்க. ஓகே ஓகே எல்எஸ்சி மாதிரி நீங்கள் தான் படிக்கணும். 56 ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன். श्रीयदुनंदनाचार्य अद्वैतेन श्रीयदुनंदनाचार्य अद्वैतेन सखा श्री जदुनंदनाचार्य अद्वैतेर शाखा तारा शाखा उपासकारा नाह्योया लेखा तारा शाखा उपासकारा नाहि हयलेखा. அத்வைத ஆச்சாரியரின் 5வது கிளை ஸ்ரீ யதுநந்தன ஆச்சாரியர். அவர் பல்வேறு கிளைகளையும் உப கிளைகளையும் கொண்டிருந்தார். அவற்றை எழுதுவது அசாத்தியமாகும். முன்னுரை. யதுநந்தன ஆச்சாரியர் ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு தீட்சை வழங்கிய புரோகித குருவாவார். வேறு விதமாக கூறினால் ரகுநாத தாச கோஸ்வாமி கிருகஸ்தராக இருந்தபோது யதுநந்தன ஆச்சாரியர் அவரது இல்லத்தில் அவருக்கு தீட்சை வழங்கினார். பின்னர் ரகுநாத தாச கோஸ்வாமி ஜெகநாதபுரியில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் தஞ்சமடைந்தார். சார் ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து 3 மணி நேரம் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பாங்க. ஓகே ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அருமையாக ரீட் பண்ணுவாங்க ரகுநாதாஸ் கோஸ்வாமி. 87 படிங்க மத்தாஜி 7 சொல்லி. वासुदेव दत्ते राधे हो कृपाना भाजना वासुदेव तत्तेर देहो कृपार पाचन सर्वभावे आश्रियाचे चैतन्य चरणा सर्वभावे आश्रियाचे चैतन्य शरणा. ஸ்ரீ யதுநந்தன ஆச்சாரியர் வசுதேவ தத்தரின் மாணவராக இருந்தார். அவருடைய முழு கருணையை பெற்றிருந்தார். எனவே அவரால் எல்லா கோணங்களிலிருந்தும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பரம புகலிடமாக ஏற்க முடிந்தது. பொருளுரை. வாசுதேவ தத்தர் தமது முன்பு பிருந்தாவனத்தில் மதுபிரதர் என்ற பெயரில் பாடகராக இருந்தார். கௌர கணோதேஷ தீபிகா விவரிக்கின்றது 140 விவரிக்கின்றது. சரோஜா மாதாஜி 58 படிக்க முடியுமா உங்களால? 58 படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி உங்களை நான் கூப்பிட முடியல, நம்ம அப்புறம் பேசலாம். நீங்க ஏதோ மெசேஜ் போட்டுருந்தீங்க. நீங்க மெசேஜ் போட்டுருந்தீங்களா எனக்கு? ஆமா ஆமா ஓகே அப்புறம் பேசலாம். சரி
சரி. பாகவதாச்சாரிய ஆர விஷ்ணுதாசாச்சாரிய பாகவதாச்சாரிய ஆர விஷ்ணுதாசாச்சாரிய சக்கரபாணி ஆச்சாரிய ஆர அனந்தாச்சாரிய ஆச்சாரிய ஆர அனந்தாச்சாரிய பாகவதாச்சாரியர் விஷ்ணுதாச ஆச்சாரியர் சக்கரபாணி ஆச்சாரியர் அனந்தாச்சாரியர் ஆகியோர் அத்வைத ஆச்சாரியரின் 6வது 7வது 8வது மற்றும் 9வது கிளைகளாக பாகவத ஆச்சாரியர் முதலில் அத்வைத ஆச்சாரியரின் சாதகர்களுக்கு மத்தியில் இருந்தார் என்றும் பின்னர் கதாதர பண்டிதரின் சாதகர்களுடன் கணக்கிடப்பட்டார் என்றும் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதர் தமது அனுபாஷ உரையில் கூறுகிறார். யதுநந்தன தாசரால் எழுதப்பட்ட சாக்கா நிர்ணயாமிருதம் என்னும் நூலின் 6வது ஸ்லோகம் பிரேம தரங்கிணி என்னும் பெயரில் பாகவத ஆச்சாரியார் ஒரு பிரபலமான நூலினை தொகுத்ததாக கூறுகின்றது. பாகவத ஆச்சாரியார் பிருந்தாவனத்தில் முன்பு ஸ்வேத மஞ்சரியாக வாழ்ந்ததாக கௌரவணோத்தேச தீபிகா 195 கூறுகின்றது. விஷ்ணுதாச ஆச்சாரியார் கேந்தரி மகோத்சவத்தின் போது உடன் இருந்தார். அவர் அங்கு அச்சுதானந்தருடன் சென்றதாக பக்தி ரத்னாகரத்தின் 10வது தரங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. அனந்த ஆச்சாரியார் 8 முக்கிய கோபியர்களில் ஒருவர் ஆவார். அவருடைய முந்தைய பெயர் ஸ்ரீதேவி. அவர் அத்வைத ஆச்சாரியரை பின்பற்றுபவர்களுக்கு மத்தியில் இருந்த போதிலும் பிற்காலத்தில் கதாதர கோஸ்வாமியின் முக்கியமான பக்தரானார். ஸ்ரீதேவி. ஓகே, அனந்தாச்சாரியர் வந்து ஸ்ரீதேவி. ஓகே, 59 படிச்சிருங்க மாதாஜி. நந்தினி ஆரா காமதேவா சைத்தன்யதாசா காமதேவ சைத்தன்யதாச துர்லப விஸ்வாசஹாரா வனமாலிதாசா விஸ்வாசஹாரா வனமாலிதாசா நந்தினி காமதேவர் சைத்தன்யதாசர் துர்லப விஸ்வாசர் வனமாலிதாசர் ஆகிய முறையே ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரின் 10, 11, 12, 13, 14வது கிளைகளாவர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி 60. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத கர பவநாத ஜெகநாத பவநாத ஹிதயானந்த சேனா ஆரா தாச போலாநாத ஹிதயானந்த சேவா ஆரா தாச போலாநாத. படிங்க. ஜெகநாத கலா பவநாதகார பகவான் கலா ஹிதயானந்த சேனா சேனா அண்ட் போலானந்த தாசா வேத 15 and 16, 17 and 18 branches of Advaita Acharya. Okay, thank you. 6 படிச்சிருங்க. யாதவதாச விஜயதாச தாச ஜனார்தனா யாதவதாச வித்யாதாச தாச ஜனார்தனா அனந்ததாச காணு பண்டிதா தாச நாராயணா பண்டிதா தாச நாராயணா. படிங்க மாதாஜி. யாதவதாச விஜயதாச ஜனார்தனதாச தாச பண்டிதா நாராயண தாச வேத 19, 20, 21st, 22nd, 23rd and 24th branch of Advaita Acharya. Thank you, Madam. Hare Krishna. Okay, so இப்போ வந்து அவருடைய பிரான்ச் பார்க்குறோம், சப் பிரான்ச்லாம் பார்க்குறோம். ஓகே, அத்வைத ஆச்சாரியோட ஈஸ்வரி மாதாஜி 62. शिवचा पंडिता ब्रह्मचारी शिवचा पंडिता ब्रह्मचारी हरिदासा शिवचा पंडित ब्रह्मचारी हरिदासा पुरुषोत्तम ब्रह्मचारी आर कृष्णदासा
புருஷோத்தம பிரம்மச்சாரி கிருஷ்ணதாச, ஸ்ரீ வத்து பண்டிதர் ஹரிதாச பிரம்மச்சாரி, புருஷோத்தம பிரம்மச்சாரி கிருஷ்ணதாசர் ஆகியோர் முறையே அத்வைத ஆச்சாரியரின் 25, 26, 27 மற்றும் 28வது கிளைகள் ஆவார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஒரு ஸ்லோகம். இப்போ அடுத்து மலைவாசம் 63. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. புருஷோத்தம பண்டிதா ஆரா ரகுநாதா, புருஷோத்தம பண்டிதஹார ரகுநாத, வடமாலி கவிச்சந்திரஹாரா வைத்தியநாதா, வடமாலி கவிச்சந்திரஹார வைத்தியநாத. புருஷோத்தம பண்டிதர் ரகுநாதர், வனமாலி கவிச்சந்திரர், வைத்தியநாதர் ஆகியோர் முறையே அத்வைத ஆச்சாரியர் 29, 30, 31 மற்றும் 32வது கிளைகள் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே, 64 பிருந்தாவராஜ் 64. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. லோகநாதா பண்டிதா ஆரா முராரி பண்டிதா, லோகநாத பண்டித ஆரா முராரி பண்டிதா, ஸ்ரீ ஹரிச்சரணாஹாரா மாதவ பண்டிதா, ஸ்ரீ ஹரிச்சரணாஹார மாதவ பண்டிதா, லோகநாத பண்டிதர், முராரி பண்டிதர், ஸ்ரீ ஹரிச்சரணர், மாதவ பண்டிதர் ஆகியோர் முறையே அத்வைத ஆச்சாரியரின் 33, 34, 35 மற்றும் 36வது கிளைகள் ஆவர். தேங்க்யூ மாதாஜி. ஆசி 65. ஹரே கிருஷ்ணா. 65, 65. விஜய பண்டிதா ஆரா பண்டித ஸ்ரீராமா, அசங்கியத்வைத சாகா கடலைப நாமா, Translation: Vijaya Pandita and Sri Rama Pandita were two important branches of Advaita Acharya. There are innumerable branches, but I am able to mention all them all. But Srivasa Pandita was an incarnation of Narada Muni, and thus Srivasa's younger brother Sri Rama Pandita is accepted as the incarnation of Parivarta Muni. Parvata Muni, Narada Muni's most intimate friend. சங்கீர் ரிஷி, நாரத முனி, பர்வத முனிலாம் ஃப்ரெண்ட்ஸ். பர்வத முனி தான் ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட் தான் போட்டுக்கலாம். ஓகே, 66 ஹரணி மாலிதா ஜலா அத்வைத ஸ்கந்த யோகாயா, சேஜலே ஜியா ஷாகா ஃபுல ஃபல பாயா, கொஞ்சம் கிட்ட வந்துக்கோ, கேட்காது எல்லாம். The Advaita Acharya branch receives the water supplied by the original gardener Sri Chaitanya Mahaprabhu. In this way, the sub-branches were nourished and their fruits and flowers grew luxuriantly. The branches of Advaita Acharya nourished by the water, Jala, supplied by Sri Chaitanya Mahaprabhu, are to be considered bona fide Acharyas. We have discussed before the representative of Advaita Acharya, later divided into two groups: the bona fide branch of the Acharya disciplic succession and the pretentious branches of Advaita Acharya. Those who followed the principle of Chaitanya Mahaprabhu flourished, whereas the others who are mentioned below in the 67th verse died up. யாரெல்லாம் பாஸ் ஆக போனால் அவங்களாம் ட்ரை ஆகிட்டான். ஓகே, இல்லைன்னா ப்ரெடிஷ் ஆகிட்டான் ஆச்சாரியெல்லாம். ஓகே ஓகே சத்யா மாதாஜி, இது 67. ஓகே 67, 67. ஓகே. விஹார மத்தியே மாலி பாச்சே கோணாசாக்ககணா, நாமானே சைத்தன்ய மாலி துர்दैव காரணா, நாமானே சைத்தன்ய மாலி துர்दैव காரணா. படிங்க. After the disappearance of Lord Chaitanya Mahaprabhu, some of the branches were unfortunate.
Unfortunately, reason deviated. What's it? Deviated from his path. Thank you, Mataji. ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பாதையிலேருந்து நிறைய பேர் விலகிட்டான், கொஞ்சம் பேர் விலகிட்டான். அந்த துரதிருஷ்டமான விட ஓகே சைத்தன்ய மகாபிரபு போனதுக்கப்புறம், இந்த லோகத்துக்கு போனதுக்கப்புறம். அதனால எல்லாருமே ஃபார்ச்சுனேட் சொல்ல முடியாது. யாரெல்லாம் டிவைட் ஆனால் அவங்களாம் ட்ரை ஆகிட்டாங்க. ஓகே ஸோ 68 சாதாரண 68 சிஜாயிலா ஜியாயிலா தாரே நாமானிலா कृतज्ञ हईला धारे स्कंद क्रुद्ध हईला Some branches did not accept the original trunk that vitalized and maintained the entire tree. When they thus become ungrateful, the original trunk was angry at them. ஸோ ஒரிஜினல் ட்ரக்கை ரெஸ்பெக்ட் பண்ணல சைத்தன்ய மகாபிரபு. ஓகே அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி நன்றி இல்லாமல் போனதுனால ஒரிஜினல் ட்ரக் கோவம் வந்துச்சு அவங்க மேலே. ஓகே நன்றி வந்து நன்றி வச்சு கடைசி வரை இருக்கும். 69 கலாவதி பாலாஜி 69 படிக்கணும். कृतहया स्कंदधारे जलना संचारे स्कंदधारे जलना संचारे जलभावे कृश शाखा सुखाया मोरे जलभावे कृष्णा जागा सुखाया मरे. இதனால் சைதன்ய மகாபிரபு அவர்களின் மீது தன் கருணையின் நீரை தெளிக்கவில்லை. அவர்கள் படிப்படியாக காய்ந்து மடிந்தனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 70 மாதாஜி 70 படிக்கணும் நீங்க. ஓகே. चैतन्य रहिता देहा शुष्क कास्त समा चैतन्य रहित देहा शुष्क कास्त समा जीविते मृत से मोइले धंडे जमा மாதாஜி உங்களுக்கு சிக்னல் இல்ல, கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. கொஞ்சம் கேக்குதா? பேசுங்க. கிருஷ்ண உணர்வற்ற நபர் காய்ந்த விறகு அல்லது இறந்த உடலை காட்டிலும் சிறந்தவன் அல்ல. அவன் வாழும்போது மடிந்தவனாக அறியப்படுகிறான். மடிந்த பிறகு யமராஜரால் தண்டிக்கப்படுகிறான். பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில் மரணத்தின் கண்காணிப்பாளரான யமராஜர் தம்முடைய உதவியாளர்களிடம் எத்தகைய மனிதர்களை அவருக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார். பரமபுருஷ பகவானின் குணங்களையும் திருநாமத்தையும் யாருடைய நாக்கு ஒருபோதும் விவரிக்கவில்லையோ, யாருடைய இருதயம் கிருஷ்ணரையும் அவரது தாமரை திருவடிகளையும் நினைத்து ஒருபோதும் ஏங்கவில்லையோ, யாருடைய தலை ஒருபோதும் முழுமுதற் கடவுளை நமஸ்கரிப்பதற்காக தாழவில்லையோ, அத்தகைய நபரை எனக்கு முன்பாக தண்டனைக்கு அழைத்து வாருங்கள். வேறு விதமாக கூறினால், பக்தர்கள் யமராஜரின் முன்பு தண்டனைக்காக கொண்டு வரப்படுகின்றனர். ஜட இயற்கையும் அவர்களுடைய பலதரப்பட்ட உடல்களை வழங்குகின்றது. தேகாந்திர எனப்படும் மரணத்திற்கு பின்னர் உடல் மாற்றம் நிகழ்கின்றது. பக்தர்கள் யமராஜரின் முன்பாக தீர்ப்பிற்காக அழைத்து செல்லப்படுகின்றனர். யமராஜருடைய தீர்ப்பின்படி அவர்களது முந்தைய செயல்களின் விளைவுகளுக்கு தகுந்தாற் போல ஜட இயற்கை அவர்களுக்கு உடல்களை வழங்குகின்றது. இதுவே தேகாந்தர அல்லது ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு பரிணமிக்கும் வழிமுறையாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வுடைய
பக்தர்கள் யமராஜரின் தீர்ப்பிற்கு உட்பட்டவர்கள் அல்லர். பக்தர்களுக்கு முக்திக்கான சாலை திறந்தபடி காத்திருக்கிறது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடலை கைவிட்ட பின்னர் கெத்வா தேகம். ஒரு பக்தன் மற்றொரு பௌதீக உடலை மீண்டும் ஏற்க வேண்டியதில்லை. அவன் ஆன்மீக உடலின் முழு முதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்கிறான். யமராஜரின் தண்டனைகள் கிருஷ்ண உணர்வில் இல்லாத நபர்களுக்கானவை. ரொம்ப முக்கியமானது இல்லையா? தக்வா தேகம் புனர்ஜன்மா நைத்தியமாமேதி சோர்ஜனம் ஜன்ம கர்ம சமய தேவம் ஏவம் ஏவைத்திருத்வனா தக்வா தேகம் புனர்ஜன்மா நைத்தியமாமேதி சோர்ஜனம். இந்த உடலை விட்டு பிறகு இந்த பக்தர்கள் திருப்பி இந்த உடலுக்கு வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணனுடைய செயல்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் யமராஜா வந்து அபக்தர்களுக்கு தான் வருவார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. ஓகே, அந்த 84 உயிரினங்களில் எல்லாருக்கும் யமராஜா பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார். இந்த 80 லட்சம் உயிரினங்கள் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. மிச்சம் இருக்கிற உயிரினங்களில் யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க தான் அவங்க கணக்கில் வர்றாரு. ஸோ அவரோட ஸ்கோப் ரொம்ப சின்னது. 84 லட்சம் உயிரினங்களில் 80 லட்சம் உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நீரில் வாழ்றது, மரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் ஊர்வன, விலங்குகள், பரப்பவை, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் யமராஜா வரமாட்டார். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முன்னேறி போயிடுவாங்க. எப்போ யமராஜா வர்றாருன்னா பிக்சரில் எப்போ பாவம் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் யமராஜா. கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்லி இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா சொல்கிறவங்ககிட்ட யமதூதர் வரவே கூடாதுன்னு வான் பண்ணிட்டார் யமராஜ். அஜாமிலா பாஸ்டம்லேயே அது முடிஞ்சிச்சு. அதனால் யமராஜா வந்து என்ன பண்ண மாட்டார், அவரும் என்ஜாய் பண்ணுவார். யாராவது கிருஷ்ணன் சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேஸில் யாரும் நாராயணன் சொல்ல மாட்டாங்க யமலோகத்தில். அப்போ யமதூதர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தோல்வி கிடச்சிருச்சு, எங்களுக்கு வெற்றி தான் இது வரைக்கும் கிடச்சிது, பாசக்கேரை போட்டோன்னா ஆன்மாவை இழுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ மிகப்பெரிய தோல்வி கிடச்சிருச்சு, அஜாமிலாவை நாங்கள் இழுத்துட்டு வர முடியல, விஷ்ணுதூதர்கள் வந்து இழுத்துட்டாங்க இப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாராயணா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த நாராயணான்னு சொன்ன உடனே யமராஜா வந்து அப்படி கான்சியஸ் போயிடும், அவருக்கு உணர்வு போயிடும். அப்படியே அந்த மாமத்தை கேட்டு அவ்வளோ லயிச்சிருவார், அவ்வளோ தூரம் பக்தி அவர். அதனால் யமராஜா வந்து பக்தர்கள்கிட்ட அது தூரம் அவர் என்கரேஜ் பண்ணுவார் யமதூதர்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பக்தர்கள்கிட்ட போகக்கூடாது, யாரெல்லாம் நாராயணன் கிருஷ்ணர் பேரை சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட போகவே கூடாது, அவங்களுடைய கணக்கு நம்மக்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ 71 படிக்கணும். யார் படித்தாங்க? சரோஜா மாதாஜி நீங்கள் படிக்கணும். 71. ஓகே. கேவலா ஏகனா பிரதி நஹே தண்டா ஏகன பிரதி நகே ஏயி தண்ட சைத்தன்ய முக்க ஜெய் சேதே பாசண்டா தவறாக வழிநடத்தப்பட்ட அத்வைத ஆச்சாரியர்கள் வம்சத்தினர் மட்டுமன்றி யாரெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தி பாதைக்கு எதிராக உள்ளார்களோ அவர்கள் நாஸ்திகர்களாக கருதப்பட்டு யமராஜரின் தண்டனைக்கு உட்பட்டவர்கள். ஸோ நாட் ஓன்லி அத்வைதாச்சாரியுடைய அந்த இது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் சைத்தன்யமாவுடைய கல்ட்டுக்கு எதிராக இருக்காங்களோ ஓகே அவங்க எல்லாம் நாத்திகவாதின்னு சொல்லி சித்தரிக்கப்பட்டு அவங்கள தண்டனை கிடைக்குது யமராஜா கையில். ஓகே, 22. ஈஸ்வரி மாதா நீங்கள் தான் படிக்கணும். 72. ஓகே. की पंडिता की तपस्वी की बागृहीयति जति की पंडिता की तपस्वी की बागृहीयति चैतन्य विमुखा जय ताराई गति चैतन्य विमुखा जय ताराई गति. அவர் படித்த பண்டிதராக இருக்கட்டும், பெரிய தபஸ்வியாக இருக்கட்டும், வெற்றிகரமான கிரகஸ்தராக அல்லது புகழ் பெற்ற சன்னியாசியாக இருக்கட்டும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தி பாதைக்கு எதிரானவர் யமராஜரால் வகுக்கப்படும் தண்டனையினால் துன்பப்படுவது உறுதி. யாரா இருந்தாலும் சரி, ஓகே, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, பெரிய பண்டிதராக இருந்தாலும் சரி, முனிவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தண்டனை உண்டு. ஓகே, தேங்க்யூ மேடம். மலைவாச பிரபு 73. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. जय 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 लैला श्री अच्युतानंदे रमता जय
சேயாச்சாரியேர கணா மகாபாகவதா. பிரபு நல்லா கேட்க மாட்டேங்குது உங்க வாய்ஸ், ஏன்? ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குது. ஸ்ரீ அச்சுதானந்தரின் பாதையை ஏற்ற அத்வைத ஆச்சாரியரின் வம்சத்தினர் அனைவரும் மிகச்சிறந்த பக்தர்களாக இருந்தனர். பொருளுரை இது தொடர்பாக ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் தமது அமிர்தர் பிரவாக பாஷ்ய உரையில் பின்வரும் சிறு குறிப்பினை வழங்கியுள்ளார். பக்தி கல்பதர் எனப்படும் பக்தி தொண்டின் கற்பக மரத்தில் உள்ள முக்கியமான கிளைகளில் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரின் ஒருவர். தோட்டக்காரர் என்னும் முறையில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தி மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றினார். அது மரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கிளைகளுக்கும் ஊட்டமளித்தது. அவ்வாறு இருப்பினும் மாயையின் மயக்கத்தின் கீழ் உயிர் வாழியின் மிகவும் துரதிருஷ்டமான நிலையில் சில கிளைகள் தங்களுக்கு நீர் ஊற்றிய தோட்டக்காரரை ஏற்பதில்லை. மாபெரும் பக்தி கல்பகருக்கு பெரிய கிளையை மட்டும் ஒரே காரணமாக கருதுகின்றனர். வேறு விதமாக கூறினால் பக்தி மரத்துக்கு அத்வைத ஆச்சாரியரே மூல காரணம் என்று கருதி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்களை புறக்கணித்த அல்லது மீறிய அத்வைத ஆச்சாரியரின் வம்சத்தினர் அல்லது இலைகள் நீர் ஊற்றப்படுவதின் விளைவுகளை அவைகளாகவே தெரிவித்துக் கொண்டனர். அதனால் காய்ந்து போய் மடிந்தனர். தவறாக வழிநடத்தப்பட்ட அத்வைத ஆச்சாரியரின் வம்சத்தினர் மட்டுமின்றி சைத்தன்ய மகாபிரபுவிடம் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒவ்வொருவரும் அவர் தனிப்பட்ட முறையில் மாபெரும் சன்னியாசியாக, கற்றறிந்த பண்டிதராக அல்லது தபஸ்வியாக இருந்தாலும் மரத்தின் மடிந்து போன கிளை போன்றவரே. ஓகே தேங்க்யூ. மாதாஜி படிக்கட்டும். மாதாஜி தேங்க்யூ. மாதாஜி பிருந்தாமலஜி நீங்க ஒரு பேராக படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியின் கருத்துக்களை ஆதரிக்கக்கூடிய ஸ்ரீ பக்தி வினோத் தாகூரின் இந்த ஆய்வானது இன்றைய பெயரளவு இந்த மதத்தின் நிலையினை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. பெரும்பாலும் மாயாவத கொள்கையின் அடிப்படையில் வழிநடத்தப்படக்கூடிய இன்றைய இந்து மதம் வெவ்வேறு கற்பனை கருத்துக்களால் நிறைந்த கலப்பட ஸ்தாபனமாக மாறிவிட்டது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கண்டு பெரும் அச்சமடையும் மாயாவாதிகள் இந்த மதத்தை நாங்கள் கெடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஏனெனில் இவ்வியாக்கியம் உலகின் எல்லா பகுதிகளில் இருந்தும் எல்லா மத பிரிவுகளிலிருந்தும் மக்களை ஏற்று அவர்களை சைவ வர்ணாசிரம தர்மத்தில் விஞ்ஞானபூர்வமாக ஈடுபடுத்துகிறது. நாங்கள் பலமுறை விளக்கியுள்ளபடி வேத இலக்கியங்களில் எங்குமே இந்து என்னும் வார்த்தையை நாம் காண்பதில்லை. இப்பெயர் பெரும்பாலும் அதிகமான முஸ்லிம்களை கொண்ட நாடான ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருக்கலாம். உண்மையில் இது ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்து குஷ் என்னும் குறுகிய மலைப்பாதையை குறிப்பிடுகின்றது. இப்பாதை இன்றும் இந்தியாவிற்கும் இதர இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பாதையாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தெய்வ வர்ணாசிரம தர்மம் போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம வர்ணாசிரம தர்மம் தெய்வ வர்ணாசிரம தர்மம்னா கிருஷ்ணரை மையமாக வச்சு பாருதான் தெய்வ வர்ணாசிரம தர்மம். ஓகே, ஸோ அதனால இது சோகால் ஹிந்து ரிலிஜன் இதை மாயாவாத பிலாசபி ப்ரமோட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இஸ்கான்னா கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா இஸ்கானில் அமெரிக்கர்கள் யூரோப்பியர்கள்லாம் பூஜாரியாக மாறிட்டாங்க. இதெல்லாம் நிறைய பேர் எதிர்த்தாங்க. பிரபுபாதர் சாஸ்திரப்படி அப்படியே போயிட்டார். ஓகே, ஸோ இந்த ஹிந்துன்ற நேமே ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி முஸ்லீம்கள் கொடுத்தா தான் ஹிந்து நேம். ஹிந்து குஷ் அப்படின்னு இடம் இருக்கும் பார்த்து சொன்னாங்கல்ல, அது மூலமாக ட்ரெயின் நடந்திருக்கு. அதனால் அந்த ஹிந்துன்ற நேம் வந்திருக்கு இந்தியன்ஸுக்கு. பிருந்தாமலஜி படிச்சாங்களா? ஹாசினி ஆக்சுவல் வேதிக் சிஸ்டம். Actual Vedic system of religion is called Varnashrama Dharma as confirmed in Vishnu Purana. Varnashrama Vata Purusena Parapuman Vishnu Raradhya
Tatosha Karanam. The Vedic literature recommends that a human being follow the principle of Varnashama Dharma. Accepting the process of Varnashama Dharma will make one person's life successful because this will connect him with the Supreme Personality of Godhead, who is the goal of human life. Therefore, the Krishna conscious movement is meant for all the humanity. Although human society has different sections or subdivisions, all human beings belong to one species, and therefore we accept that they all have the ability to understand their constitutional position in connection with the Supreme Personality of Godhead Vishnu. Sri Chaitanya Mahaprabhu confirms, Jivera Swarupahe Krishna Nityadasa. Every living entity is an eternal servant of Supreme Personality of Godhead. Every living entity who attains the human form can understand the importance of his position and thus become eligible to become a devotee of Krishna. We take it for granted, therefore, all the humanity should be educated in Krishna consciousness. Indeed, in all parts of the world, in every country where we preach the Sankirtana movement, we find that people very easily accept Hare Krishna Mahamantra without hesitation. The visible effect of this chanting is that the members of Hare Krishna movement, regardless of their backgrounds, all give up the four principles of sinful life and come to elevated standard of devotion. Thank you. Okay. ஸோ எல்லாருமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருடைய ஒரிஜினல் நம்ம என்ன, ஜீவேர ஸ்வரூபஹாய் கிருஷ்ண நித்யதாஸ். எப்பயுமே நம்ம கிருஷ்ணனுடைய நித்யதாஸ், ஜீவேர ஸ்வரூபஹாய். ஸோ நம்மளுடைய ரெண்டு அபேதான்னு சொல்லி வருவதில்ல, நமக்கும் கிருஷ்ணனுக்கு ஒரே சச்சிதானந்த விக்கிரகம் தான், குவாலிட்டியில் ஒன்று தான். ஆனால் குவான்டிட்டியில் அவர் ரொம்ப அதிகம். ஆனால் நம்மளுடைய நிலைமை அவருக்கு சேவனம் இருக்க தான் நம்முடைய நிலைமை. அதனால் இந்த ஏக்கம் எல்லாத்தையும் பரவுது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை. அதனால் 4 விதமான பாவுகாரைகள் வெளியே வந்துடலாம். ஹரணி. Although posing as great scholars, as ascetics, householders and swamis, the so-called followers of the Hindu religion are all useless, dried up branches of the Vedic religion. They are impotent. They cannot do anything to spread the Vedic culture for the benefits of the human society. The essence of Vedic culture is the message of Sri Chaitanya Mahaprabhu. Lord Chaitanya instructed, Jaradeke Tarakaha Krishna Upadesh Amara Abhyaya Guru Taraidesh. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதான் எல்லா விதமான சுவாமிஸ் சோகால் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்களாம் ட்ரை அப் பிரான்ச்சஸ். ஓகே, வேதங்களில் அவங்களால ஒரு நல்லது பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த கிருஷ்ணனுடைய கண்ணை கிடைக்கல. ஓகே, அதனால் இஸ்கானுக்கு அந்த ப்ரீச்சரை எம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க சைதன்ய மகாபிரபு. அதனால் ப்ரீச் பண்ண முடியும். யாரே தேக்கா தாரேக்கான கிருஷ்ணோபதேஷ் அமாராக்ஞா குருஹையா தாரயதேஷ். படிங்க, கட்டி படிங்க. One should simply instruct everyone he meets regarding the principles of Krishna Katha, as expressed in Bhagavad Gita as it is and Srimad Bhagavatam. One who has no interest in Krishna Katha or the cult of Sri Chaitanya Mahaprabhu is like dry, useless wood with no living force. The ISKCON branch, being directly guarded by Sri Chaitanya Mahaprabhu, is becoming undoubtedly successful, whereas the disconnected branches of the so-called Hindu religion that are envious of ISKCON are drying up and dying. ஸோ அதெல்லாம் போச்சு. ஓகே, சோ கால் ஹிந்து இதெல்லாம் போச்சு. ஏன்னா தே ஆர் என்வியஸ், பொறாமையோட பார்க்குறாங்க. அதெல்லாம் போச்சு. 74 படிக்கணும். 74 இதோ முடிச்சுக்கலாம். சே சே ஆச்சாரியரா கிருபாரபாஜனா अनाज से भाईला से चैतन्य चरणा. By the mercy of Advaita Acharya, the devotee who strictly followed the path of Chaitanya Mahaprabhu attained the shelter of Lord Chaitanya's lotus feet without difficulty.
ஸோ யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய சொன்னதெல்லாம் எல்லாம் உறுதியாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பக்தர்கள்லாம், அவங்க வந்து நிச்சயமாக ஈஸியாக சைத்தன்ய மகாபிரபுடைய பொறுப்பாளர்களை அடைய முடியுது. இதோட முடிச்சுக்கலாம். 75 பார்க்கணும் இல்லையா, 12.25 பார்க்கணும். ஓகே, 30 ஸ்லோகம் கரெக்டாக பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. தான் கேள்வி தான் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, எதுவும் கேள்வி இருக்க மாதிரி இல்லை. இப்போ வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்கள். மாதாஜி, சத்யா மாதாஜி சொல்லுங்கள். வனாக்கிரம தர்மா மீன்ஸ் ஓகே, வர்ணாசிரம்னா வர்ணம் 4 வர்ணம் 4 ஆசிரம். 4 வர்ணம்னா என்ன? வர்ணம்னா அந்த வர்ணம் அந்த வர்ணம்னா என்னன்னா பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா. ஓகே, 4 வர்ணங்கள். பிராமணர்கள்னா வெரி ஹைலி குவாலிஃபைடு பர்சன். அவங்களுக்கு என்ன சொன்னால் உடனே மெமரியில் வச்சுப்பாங்க, ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கிளீனஸாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை குளிப்பாங்க. வேதங்கள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. வேதங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. பகவானை பூஜை பண்ணுவாங்க. பகவானை பூஜை பண்ண சொல்லி தருவாங்க. வைத்தியம்லாம் பார்ப்பாங்க, ஃப்ரீயாக பார்ப்பாங்க. ஏதாவது சேரிட்டி கொடுத்தா வாங்கிப்பாங்க. எஜுகேஷன், வைத்தியம்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் பிராமணர்கள். 2வது சத்திரியர்கள். சத்திரியர்கள் வந்து ஒரு நிலத்தை வந்து ஆளலாம். அதில் வந்து அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு, யாரெல்லாம் டேக்ஸ் கொடுக்க முடியுமோ அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணணும், அவங்க அந்த மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அந்த மக்களில் எந்த பிரச்சனையும் அவங்க எல்லாருமே வர்ணாசிரம் தர்மத்தின்படி இருக்கிறாங்களா, இல்லை வேலை இல்லாமல் யாராக இருக்காங்களா, சும்மா இருக்காங்களா, இதெல்லாம் அவங்க கடமை தான். எல்லாரையும் ப்ராப்பராக அவங்க தர்மத்தில் ஈடுபடுத்த வைப்பதான் சத்திரியா. பிராமணர் டியூட்டி பண்ணுறாரா அப்படின்னு பார்ப்பாரு. வைசிய டியூட்டி பண்ணுறாரா அப்படின்னு பார்ப்பாரு. இது சத்திரியா. 3வது வைசியா. வைசியாங்கிறது வணிகம் செய்யும். வணிகம்னா என்னென்னா, அவங்க வந்து நிறையா பசுக்கள், லேண்ட்லாம் நிலங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நிறையா தானியங்கள், பால் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. இது சர்ப்ளஸாக இருக்கும்போது, எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது அதை என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க காசு சம்பாதிப்பாங்க. இதுதான் வைசியர்கள். அப்புறம் வந்து லாஸ்ட் சூத்ரா. இந்த 3 ஹை கேட்டகரிக்கும் இந்த வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் எப்பயுமே எல்லாரையும் சார்ந்து இருப்பார். அவர் சொன்னதான் பண்ணுவார். ரொம்ப விசுவாசமாக இருப்பார். விசுவாசம்னா ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருப்பார். எஜமானதுக்காக உயிரியை கொடுத்துருவார். இதுதான் சூத்ரா. இப்போ இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பிறப்பளவில் சூத்ரா. ஆனால் போக போக சூத்ராவுக்கு கீழே போயிடுவாங்க. விசுவாசம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி பொய் தொடர்ச்சி எல்லாமே உண்டு. அதனால் எங்கள் சூத்ரனுக்கு கீழே போயிட்டான். அதான் கலவு சூத்ர சம்பவம். பிறக்கும் போது எல்லாம் சூத்ரெல்லாம் பிறக்காங்க கலியுகத்தில். அவங்களுடைய பெர்த் படி சூத்ரா இருந்தாலும் அவங்க வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுறாங்க வர்ணாசிரம தர்மத்தில். ஓகே, இது வர்ணங்கள். அதேமாதிரி 4 ஆசிரமங்கள். இந்த 4 வர்ணங்களை சோஷியல் ஆர்டர்னுவாங்க. 4 ஆசிரமங்களில் ஸ்பிரிச்சுவல் ஆர்டர்னுவாங்க. ஓகே, சமுதாய முறை, வர்ணங்கள், ஆன்மீக முறைகள், ஆசிரமங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆசிரமம் வந்து பிரம்மச்சாரியம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாசம் ஆசிரமம். இப்போ பிரம்மச்சாரி ஆசிரமில் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. குருகுலத்தில் இருப்பாங்க குழந்தைங்க. இப்போ யாரும் பிரம்மச்சாரியை ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்பயும் கோயெட். ஓகே, பிரம்மச்சாரியோட கான்செப்டே கிடையாது. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு இது ஸ்கிப் பண்ணியாச்சு கலியுகத்தில். 2வது கிரகஸ்தா ஆசிரம், நாட் கிரகமேதி. ஓகே, கல்யாணம் பண்ணால் கிரகஸ்தா கிடையாது. கிரகஸ்த ஆசிரமம்னா கிருஷ்ணரை மையமாக வச்சு கணவனும் மனைவியும் வாழ்கிறது தான் கிரகஸ்த ஆசிரமம். ஸோ இந்த மாதிரி யார் வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்க கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. 3வது வானப்பிரஸ்தம். இந்த கிரகஸ்த ஆசிரமம் முடிச்சுட்டு 50 வயதில் தன்னுடைய பையன்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பக்தி பயிற்சி பண்ணுவாங்க. பகவான் நினச்சி பக்கம் ட்ரை பண்ணுவாங்க. இது வானப்பிரஸ்தம். அப்புறம் ஒய்ஃபை வந்து அப்படியே கூட இருக்கலாம் வானப்பிரஸ்திலையும். சன்னியாசம் எடுப்பாங்க. அப்புறம் ஒய்ஃபை மூத்த பையன் கையில் ஒப்படைச்சிட்டு சன்னியாசம் எடுக்க போயிடுவாங்க. இது 4 விதமான ஆசிரமங்கள். இது வர்ணாசிரம நோக்கம் என்னென்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து இந்த வானப்பிரஸ்தம் சன்னியாசம்லாம் முடியாது. அதனால் எங்கே இடத்துல இருக்கோமோ அங்கேருந்து என்ன பண்ணுறது, பக்தியை பயிற்சி பண்ணுறது. ஓகே, ஞானே பிரயாசம் உபவாசம் தேவ ஜீவந்தி சண்முகிதம் பவதே வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா சுதிகதாம் தனுவான் மனோபி ஏ பிரயாசோ அஜித்தோ அபியசித்தம். ஸோ யாரெல்லாம் வந்து கிருஷ்ணருக்காக நிறைய நேரங்களை செலவிட்டு அந்த வயதான காலத்தில் பண்ணுறாங்களோ அவங்க அந்த வனப்பிரஸ்த சன்னியாசத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வர்ணாசிரம தர்மம். இது வந்து கிருஷ்ண மையமாக வைக்கலைன்னா அது வேஸ்ட். ஓகே, அது ஒன்லி ரிச்சுவல் தான். பிராமணனாக இருக்கேன், சத்திரியனாக இருக்கேன், நான் இந்த ஆசிரமத்தை வந்துட்டேன், இதெல்லாம் வேஸ்ட். எப்போ வந்து அதான் கிருஷ்ணவினு பல அது படித்தோம் இல்லையா,
அந்த பழம்லாம் வேஸ்ட்டு. நிஷ்பலா அது வந்துச்சுல, கிருஷ்ணா வேணும் அது வந்துல்ல. ஸோ கிருஷ்ணாவை பற்றி எதுவுமே இல்லைன்னா அந்த அந்த இதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி வர்ணாசிரமம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சரி, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. பரிசுத்த மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமில வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லா துன்பங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா பகவானுடைய நாமங்களை கேட்கணும், பகவானுக்கு சரண் அடையணும், பக்தி பண்ணணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பகவானை மறக்க கூடாது, கரியை பற்றி நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும், அடுத்தவர்களுடைய சங்கத்தை ஏற்கக்கூடாது, வைஷ்ணவ ஏற்றுக்கணும். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம், வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு வைஷ்ணவன் வந்து தன்னுடைய மதிப்புமிக்க வாழ்நாள்ல வந்து ஒரு நொடியை கூட வீணடிக்காம இருப்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இதுவே ஒரு சிறந்த வைஷ்ணவனுக்கான அறிகுறியாகும். ஹரே கிருஷ்ணா. அது பேர் அவ்வேத்த கலக்தம். ஓகே, அதில் போட்டிருப்பாங்க அவ்வேத்த கலக்தம், விரக்தியமான சூன்யதா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அவ்வேத்த கலக்தம்னா அந்த ஏனத்தை வந்து வீணடிக்காமல் இருக்கிறது தான் வைஷ்ணவுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. வெரி நைஸ். ஆசினி. நம்ம வந்துட்டு ஒரு வைஷ்ணவாஸ் வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக் கையில இருந்து வந்து சேரிட்டி வாங்கக்கூடாது. வெரி நைஸ். சேரிட்டி வாங்குறதுலயுமே அந்த இது அவங்களோட குணம் வந்துட்டு வாங்குறவங்கள்ட்ட அது அஃபெக்ட் ஆகும். ஆமாம், அந்த சேரிட்டி நிறைய பாவம் இருந்தால் அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்க மாதிரி ஆகிடும். ஓகே, அதனால் வாங்கக்கூடாது. ஓகே, வெரி நைஸ். பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரு வைஷ்ணவர் வந்து அபக்தர்கள் அல்லது பௌதிகவாதிகளுடன் ஒரு சங்கம் கொள்ளாத விதத்தில் செயல்பட வேண்டும். கிருஷ்ணரை தனது இதயத்தில் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வதன் மூலமாக அச்சங்கத்தினை அவர்கள் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒருவன் ரொம்ப படித்த பண்டிதராக இருக்கட்டும், பெரிய தபம் பண்ண தபசியாக இருக்கட்டும், கிரகஸ்தர வாழ்க்கையில புகழ் பெற்றவராக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், சைதன்ய மகாபிரபுவின் பக்தி தொண்டை அவங்க ஏத்துக்கலைன்னா அவங்க யமராஜனால தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிணி. அத்வைதாச்சாரிய ஃபாலோ பண்றது வந்து ரெண்டு குரூப் இருக்கு. ஒரு குரூப் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்றது, இன்னொரு குரூப் வந்து அத்வைதாச்சாரிய பெருமையை நினைப்பாங்க. அவங்கலாம் வந்து ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கி ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இதுல வந்து யார் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நரிஷ்மென்ட் கிடைச்சிட்டே இருக்கு. அவங்க நிறைய ஆக மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஈஸ்வரன். ரைட். ஹரே கிருஷ்ணா. ஹரிணி. சாரணி. எல்லையட்சி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தன் வந்து வைஷ்ணவ சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை கண்டிப்பா பின்பற்றணும். ஒரு பக்தன் எப்போதும் கவனமுடன் இருந்து தனது மனதினை நன்மை தரும் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் அவனால் எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணரை நினைவில் கொள்ள முடியும். தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வற்ற நபர்கள் வந்து காய்ந்த பிறகு அல்லது இறந்த உடலை காட்டிலும் சிறந்தவங்க இல்ல அப்படின்றாங்க. வாழும்போதே மடிந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் யமராஜனால தண்டிக்கப்படுவாங்க. அத்வைத ஆச்சாரியாரோட வம்சத்துல மட்டும் இல்ல, சைத்தன்ய மகாபிரபுவோட பக்தி பாதைக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே நாஸ்திகர்களாக கருதப்பட்டு அவங்களுமே யமராஜனோட தண்டனைக்கு உட்படுவார்கள். ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. சரிண்ணா, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நாளைக்கு காலைல வந்து நம்ம வாகனம் கிளாஸ் இருக்குது. 11:30 ஜாயின் பண்ணிக்கோங்க, யாரெல்லாம் முடியும். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் வைஷ்ணவ ப்ரோக்ராம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தர்பயேவ ஜ பரிதானா பவதீப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.